ராஜேஸ்வரி இப்போ ஒரு சூப்பரான வேலைய செய்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடியது உண்மையிலேயே ரேணுகா இல்ல அப்படின்றதுக்கான ஒரு ரிப்போர்ட்ட நம்ம விஜய் கிட்ட காட்டப் போறாங்க. அதாவது இது எதார்ச்சியா தான் நடக்கப் போகுது அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே இந்த சுடர் இருந்துட்டு எவ்ளோ பெரிய ஆட்டம்லாம் போட்டுட்டு இருந்தா. அவளோட ஆட்டத்த எப்படியாச்சும் அடக்கி ஆகணும். அவ யாரு, என்ன, ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலா நம்ம விஜய்க்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாரி சொல்லி நம்ம மல்லி அவ்ளோ போராடிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஒரு விஷயம் சீக்கிரமா நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கிச்சு. அதுவும் இல்லாம இந்த கல்யாணத்துக்கு நெருங்கிடுச்சு. நேரம் நெருங்கிடுச்சு, நாள் நெருங்கிடுச்சு. விடிஞ்சா கல்யாணம் அப்படின்ற மாரி இருந்துட்டு இருக்கு. இந்த மாரி ஒரு சூழல்ல உண்மையிலேயே நம்ம மல்லி அதாவது விஜய்க்கு உண்மையிலேயே இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்துச்சு அப்படின்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுல எந்த ஒரு சின்ன சந்தேகமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ட இந்த சுடரோட முகத்துல விட்டெறிஞ்சு, "என்ன நடந்துட்டு இருக்குங்க? அதாவது யார் நீ?" அப்படின்ற மாரி சொல்லி இந்த சுடர உண்டு இல்லன்னு பண்ண போறாங்க அப்டின்னே சொல்லலாம். இதனால ராஜேஸ்வரிக்கு என்ன நல்லது நடக்க போகுது அப்டின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது. ரஞ்சிதாவ அந்த இடத்துல உட்கார வைக்கலான்னு சொல்லிட்டு, அதாவது மல்லிய ஏற்கனவே விஜய் ரொம்பவும் வெறுத்துட்டான். அதாவது மல்லி அந்த வீட்ட விட்டு போக சொல்லிட்டான். அப்டி இருக்கும்போது அடுத்தடுத்து இப்போ ரஞ்சிதாவ கூட்டிட்டு இங்க உட்கார வைக்கிறது தான் கரெக்ட் அப்டின்ற மாரி சொல்லி, இந்த ஒரு ஏற்பாட இந்த ராஜேஸ்வரி செஞ்சா. ஆனா கடைசியில இவங்க எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஆப்பா போய் அமையும் அப்டின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்டின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அடுத்தடுத்து எல்லாமே இப்போ நம்ம மல்லி நெனச்ச மாரி நடக்குது. அதுவும் இல்லாம இந்த சுடரோட ரகசியங்கள் மட்டும் வெளிய வந்துச்சு அப்டின்னா போதும். அடுத்ததா நம்ம விஜய், மல்லி ஒண்ணு சேர்ந்து வாழ்றத யார் நெனச்சாலுமே தடுக்கவும் முடியாது அப்டின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பரான சம்பவங்கள் நடக்க போகுது. அதாவது அடுத்தடுத்து விஜய்க்கு எப்படி இந்த உண்மைகள்லாம் தெரிய வருது, உண்மையிலேயே இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்டின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த மாரிலாம் நடக்குமா அப்டின்னு சொல்லிட்டு உங்களோட மனசுக்குள்ள கேள்விகள் இருக்கலாம். அதாவது இப்படி நடக்குமா அப்படின்றது கேட்டீங்க அப்படின்னா, இது ஒரு யூகம் தான். ஒருவேளை நடந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அதுவும் இல்லாம அத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிகிட்ட அதாவது மல்லிய யார்கிட்டயுமே விஜய் விட்டு குடுக்கறதா தயாராவே இல்ல. அந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதுல ஒரு சின்ன குறை கூட சொல்லிட முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் மல்லி தான் இப்போ இந்த நிஷாவோட அக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய கேடு விளைவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கைய கெடுக்கிறது இவங்க தான் அப்படி இப்படின்ற மாரி சொன்ன உடனே விஜய் பயங்கர கோவத்தோட பேசினாங்க. இப்போ வீட்டுக்கு போயி நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? நம்ம அவ்வளவு தூரம் சொல்லியுமே கூட கேட்காம எதுக்காக ரேணுகாவ பத்தின ரகசியங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக ஒசூருக்கு போயிருப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம விஜய் மல்லிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ எப்பவுமே யாருக்குமே எந்த ஒரு துரோகம், எந்த ஒரு கேடும் விளைவிக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்துல மட்டும் மல்லி இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படின்ற மாரி சொல்லி இந்த விஜய் யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல ராஜேஸ்வரி இப்போ நேரா விஜய் கிட்ட இந்த மாரி மல்லி சொன்னது எல்லாமே உண்மைதான் விஜய். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகாவே கிடையாது. எனக்கே இப்பதான் தெரிய வந்துச்சு. அப்படி இப்படின்ற மாரி சொல்லி, இப்போ ஒரிஜினல் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ட இந்த ராஜேஸ்வரி காட்ட ஆரம்பிச்சுறாங்க. நம்ம விஜய் அப்படியே இந்த ராஜேஸ்வரிய மேலயும் கீழயும் பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. இவ அவ்வளோ நல்லவ கிடையாதே. இங்க இருக்கக்கூடியது உண்மையான சுடரோ இல்லையோ, அதாவது உண்மையான ரேணுகாவோ இல்லையோ, ஆனா இவளுக்கு எதுக்காக இந்த ஒரு பிரச்சனை? அப்படி இப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதாவது முதல்ல அந்த ரேணுகாவ கொன்னதே இந்த ராஜேஸ்வரி தான். இந்த ஒரு விஷயத்துல ஏற்கனவே ரொம்ப நாள் தப்பிச்சுக்கிட்டு இருந்தா. அதே மாதிரி இப்போ ரஞ்சிதாவ அதாவது ரஞ்சிதாவ கூட்டிட்டு ரஞ்சிதா தான் இது எல்லாத்துக்குமே காரணம். ரஞ்சிதா தான் இந்த உண்மை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சா. உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது சுடர் தான் விஜய். அதாவது மல்லி சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆனா மல்லி, இந்த சுடர், அடுத்ததா இந்த ரகு இவங்க எல்லாருமே கூட்டாளிங்க அப்படின்றதுக்கு எனக்கு ஆதாரம் இருக்கு. அதாவது இப்போ இந்த சுடர் கூட மல்லிய கம்பேர் பண்ணி, மல்லியும் அப்படிப்பட்டவ தான். மல்லியும் விட்டுரு. ரஞ்சிதா தான் உனக்கு கரெக்ட்டா இருப்பா. உன்னையும் வெண்பாவையும் பத்திரமா பார்த்துக்குவா. அப்படி இப்படின்ற மாரி சொல்லி, இப்போ ராஜேஸ்வரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா கிளப்பியிருக்காங்க. இப்போ அந்த ரிப்போர்ட்ட பார்த்த உடனே பயங்கரமா நடிச்சு, எப்படி இந்த ரிப்போர்ட் உங்ககிட்ட கிடைச்சது? ஏற்கனவே அ மல்லியும் அதே மாரி மனோகரும் எடுத்த ரிப்போர்ட்ல பாசிட்டிவ் அப்படின்ற மாரி தானே வந்துச்சு. இப்ப எப்படி நெகட்டிவ்னு வந்துச்சு? இங்க கதிரேசனோட பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்துச்சு? அப்படின்ற மாரி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு டைம்ல தான் விஜய் இது எல்லாமே இந்த சுடரோட நாடகம். சுடர் யாரு, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாது. அவ இவ்ளோ பெரிய வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்திருக்கா. அந்த ரகுவோட ஆள் தான் சுடர் அப்படின்ற மாரி சொல்லி ஆதாரங்களோட நிரூபிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம விஜய் இருந்துட்டு
பயங்கர கோவத்தோட இந்த சுடர கூப்பிட்டு, "உண்மைய சொல்லு. நீ யாரு?" அப்படின்ற மாரி சுடர் கிட்ட கேட்கும்போது, "என்ன விஜய் இத்தன நாளா மல்லி தான் இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ மல்லியோட வீட்டுக்கு போயி மல்லி சொல்றது எல்லாத்தையுமே கேட்டு என் மேலயே சந்தேகப்படுறீங்களா நீங்க?" அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, கடைசியில அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ட எடுத்து மூஞ்சிலயே விட்டெறிஞ்சு, "உண்மைய சொல்லிடு. நீ யாரு? உண்மையான ரேணுகா கிடையாது. என் மனசுக்குள்ள நீ ஒரு நாளும் அதாவது உன்ன பார்த்தா என் ரேணுகா மாதிரியே இருக்க அப்படிங்கிறதுனால, நான் நீ ரேணுகான்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா என் மனசுக்குள்ள அந்த ஒரு சந்தோஷமே இல்ல. உண்மையிலேயே என்னோட பொண்டாட்டி ரேணுகா உயிரோட வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இல்ல. அப்பவே எனக்கு புரிஞ்சிருக்கணும். ஆனா மல்லி அவ்ளோ சொல்லியுமே கூட கேட்காம, உன் மேல நான் அவ்ளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். நீ தான் என்னோட உண்மையான ரேணுகான்னு நினைச்சேன். ஆனா நீ உண்மையான ரேணுகா இல்ல. உண்மைய சொல்லிடு யாருன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாரி சொல்லி சுடர உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு, "விஜய் இப்படியெல்லாம் கேட்டா உண்மைய சொல்ல மாட்டா. அடுத்ததா இங்க ஒரு ஆள் வருவாரு. அவரு கேட்டா எல்லா உண்மையுமே இந்த சுடர் சொல்லிடுவா" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா வந்து இப்போ ரகுவ உள்ள இறக்குறாங்க. ரகு வந்து இந்த சுடர் யாரு? என்ன? ஏது? எங்கிருந்து வந்தா? எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்றாங்க. ஏன்னா, இப்போ இந்த ராஜேஸ்வரிக்கு தேவை விஜயோட சொத்து எல்லாமே. விஜய் தேவை கிடையாது. இந்த மாரி விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ரகுக்கு நீ எவ்வளவு பணம் கேட்கறியோ அவ்வளவு பணம் குடுக்குறேன். இந்த சுடர் யாருன்ற ஒரு விஷயத்த மட்டும் இங்க ரிவீல் பண்ணிடு. அப்படின்ற மாரி வந்து கூப்பிட்டு, இப்போ இந்த சுடர பத்தின மொத்த ரகசியத்தையும் இந்த விஜய் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லப் போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.